இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எந்த அளவுக்கு நீதமாகவும் நியாயமாகவும் நடந்துக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த சூழல் ஏற்பட்டாலும் நாம் ஒரே நிலைமையில்தான், அதாவது நீதமாக தான் இருக்கிறோமா, அல்லது ஒரு சிலரிடத்தில் ஒரு மாதிரியும் வேறு சிலரிடத்துல வேறு மாதிரியும் நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் நமக்கே யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, முஃமின்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்விற்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சி கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதையுடையவன். எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர் நீதமான அரசர் என்று சொல்லி காட்டினார்கள். குடும்பம், வியாபாரம், வேலை செய்யும் இடம், நண்பர்களிடத்தில் போன்ற எல்லா நிலைமையிலும் நாம் ஒரே மாதிரியாக நீதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ்.